வணக்கம். வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். இந்த வீடியோல சிஏபிஎஃப் ஏசி எக்ஸாமோட 2020 நடந்த சயின்ஸ் கொஸ்டின் என்டையரா பார்த்தலாம். அதுல முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஃபார் அ ஆப்ஜெக்ட் ஃபாலிங் ஃப்ரீலி அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிராவிட்டி இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்களே. இது என்னன்னா சயின்ஸ்ல வந்து என்னன்னா பிசிக்ஸ்ல இது ஒரு கான்செப்ட். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃபால் ஆகுது ஒன்லி வந்து அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிராவிட்டினா அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கான கான்செப்டை ரிவைஸ் பண்ணிடலாம். கான்செப்ட் பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு 2023லயுமே வந்து இதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஜஸ்ட் வேர்ட்ஸ் மட்டும் தான் மாத்திருப்பாங்க. பட் ஆன்சர் எல்லாமே சேம். இதை வச்சு என்ன சொன்னா நம்மளுக்கு 2020ல கேட்ட கொஸ்டின் அதே 2023ல ரிப்பீட் பண்றாங்கன்னா அப்ப ப்ரீவியஸ் கொஸ்டினோட அட்வான்டேஜ் இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ரைட்டா. சரி, இப்ப கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரீலி ஃபாலிங் ஆப்ஜெக்டை நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன சர்ஃபேஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். மேல இருக்கிறத வந்து என்னன்னா அட்மாஸ்பியர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஜஸ்ட் வந்து அசியூம் பண்ணிக்கங்க. இப்ப அட்மாஸ்பியர்ல இருந்து ஏதாவது ஒரு பொருளை வந்து நம்ம கீழே போட்டோம் அப்படின்னா சர்ஃபேஸுக்கு வந்து வரும். இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஏர் இருக்கும். பிளஸ் வந்து கிராவிட்டி வந்து நல்லாவே ஆக்ட் ஆகி ஒரு பொருள் வந்து எந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டா வந்து கீழே வரும். இது நார்மலா நடக்கிறது. பட் அதே இது ஃப்ரீலி ஃபாலிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னா இந்த இடத்துல சர்ஃபேஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல அட்மாஸ்பியர் இருக்கு. பட் இந்த நடுவில் என்ன இருக்காதுன்னா ஏரே இருக்காது. ஜரிசா வந்து வேக்கம் மட்டும்தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஜஸ்ட் ஒன்லி அண்டர் இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் வந்து கிராவிட்டி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரிகார்ட்லெஸ் ஆஃப் தியர் மாஸ் என்ன வேணா வந்து மாஸ் இருந்துட்டு போட்டோம். பட் என்ன ஆகும்னா எல்லாம் ஒரே ஃபார்ம்ல தான் வந்து அக்சலரேட் ஆகும். அதுதான் வந்து இந்த இமேஜ்ல கொடுத்துருக்காங்க. அப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது நார்மலா அட்மாஸ்பியர் அப்ப வந்து ஏர் இருந்துச்சுன்னா அதோட வந்து என்ன அக்சலரேஷன் சேஞ்ச் ஆகும். பட் வெறும் வந்து ஃப்ரீலி ஃபாலிங் ஆப்ஜெக்ட்ல ஏர் இல்லாத போது அக்சலரேஷன்ஸ் வந்து சேமா தான் இருக்கும். ஸோ அப்ப என்ன சொல்லலாம் அக்சலரேஷன் ஆஃப் ஒரு ஃப்ரீலி ஃபாலிங் ஆப்ஜெக்ட் வந்துன்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா இட் மூவ் வித் வந்து யூனிஃபார்ம் அக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் என்ன சொல்லணும் ஒரு ஃப்ரீலி ஃபாலிங் ஆப்ஜெக்ட் அண்டர் த இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் கிராவிட்டில வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு பொருள் வந்து என்னன்னா கீழே நோக்கி வரும்போது யூனிஃபார்ம் அக்சலரேஷன் தான் மூவ் ஆயிட்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் ரைட்டா. ஸோ மிச்சம் இருக்கிறது எல்லாமே வந்து ஜஸ்ட் பேசிக்ஸ் அக்சலரேஷன் ரிலேட்டடா நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்மளுக்கான வந்து ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஜீரோ அக்சலரேஷன் ஆல்வேஸ் இம்ப்ளை ஜீரோ வெலாசிட்டின்னு இருக்குல்ல. கிடையவே கிடையாது. நம்மளோட கான்செப்ட் படி வந்து என்னன்னா அண்டர் த இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் கிராவிட்டில ஃப்ரீலி ஃபாலிங் ஆப்ஜெக்ட் என்னன்னா கான்ஸ்டன்டா இருக்கும். இது டைரக்டா எங்க கொடுத்துருக்காங்க டீல கொடுத்துருக்காங்க. அக்சலரேஷன்ஸ் கான்ஸ்டன்ட் ஆல் த்ரூ அவுட் வந்து ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த கான்செப்ட். நீங்க வந்து ரொம்ப பண்ணிக்கணும் ரைட்டா. ஸோ ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். டூ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் ப்ரொடியூஸ்டு பை த சேம் சோர்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் என்னன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாம். இதுல இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது என்னன்னா நம்மளோட பார் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் இது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் ஆல்வேஸ் வந்து பிகைன் வித் நார்த் போல் அண்ட் எண்ட் வித் வந்து சவுத் போல்னு சொல்லுவாங்க. இது ஏன் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த இமேஜ் வந்து பாருங்க. நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் வந்து என்ன எந்த டைரக்ஷன் நோக்கி போகுதுன்னு பாருங்களேன். நார்த்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும், சதர்ன் நோக்கி தான் போகும். இது எந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குமே வந்து சேம் தான். அப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் ஆல்வேஸ் வந்து நார்த் போல இருந்து ஸ்டார்ட் ஆகி எண்ட் வந்து சவுத் போல் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். செகண்ட் இம்பார்ட்டன்ட் என்ன இப்போ ஒரு ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் வந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு க்ளோஸா வந்து ஒரு மேக்னெட்டிக் லைன் இருக்கோ அதை வச்சு சொல்லுவாங்க. இது வந்து செகண்ட் இம்பார்ட்டன்ட். தேர்ட் இம்பார்ட்டன்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் வந்து நெவர் இன்டர்செக்ட் வந்து கிராஸ் ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இமேஜ் பார்த்தாவே தெரியும் எந்த ஒரு லைனுமே வந்துன்னா ஒண்ணு இன்னொன்னு வந்து இன்டர்செக்ட் பண்ணவே பண்ணாது. அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த 3 பாயிண்ட்டும் வந்து மேக்னெட்டிக் லைன் ரிலேட்டடா படிக்க போறோம்னா இது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ரைட்டா. அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் வந்து வெக்டர் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனுக்கு போத டைரக்ஷன் இருக்கு, மேக்னெட்டியூட் இருக்கு. டைரக்ஷன் மேக்னெட்டியூட் வந்துட்டாவே நம்ம வெக்டர் குவான்டிட்டி வச்சு சொல்லுவோம் ரைட்டா. சோ இப்போ நம்மளுக்கு வந்து கொஸ்டின் வாங்க. நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் வந்து 2 இருக்கு, ப்ரொடியூஸ் பை த சேம் சோர்ஸ் அப்படின்னா இட்ஸ் நெவர் வந்து இன்டர்செக்ட். அதர் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா கேன் ஒரிஜினேட் ஃப்ரம் த சேம் பாயிண்ட் டெஃபினட்டா கிடையாது. ஒரிஜினேஷன் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா நார்த் போல் எண்ட் வித் வந்து சவுத் போல் அப்படின்னு இருக்கும். சி பாருங்க கேன் டெர்மினேட் அட் த சேம் பாயிண்ட் இதுவுமே வந்து தப்பு. ஃபோர்த் பாருங்க கேன் இன்டர்செக்ட் டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன் டெஃபினட்டா வந்து இன்டர்செக்ட் ஆகவே ஆகாது. எது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன். அப்ப ஆன்சர் என்ன வரும்னா ஏ தான் வரும் ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் ஃபிளெமிங் ரூல் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்களே. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிளெமிங் ரூல்ஸ் ரிலேட்டடா என்னெல்லாம் இம்பார்ட்டன் சொல்லிட்டு ஒரு வாட்டி ரிமெம்பர் பண்ணிடலாம். இதுல பார்த்தோம் அப்படின்னா 2 ரூல் இருக்கும். ஒன்னு ஃபிளெமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ஃபிளெமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல். இதுக்கான டிஃபரன்ஸ் பார்த்தா ஃபிளெமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூலை வச்சு எதை டிட்டர்மைன் பண்ணுவாங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஃபிளெமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூலை வச்சு எதை டிட்டர்மைன் பண்ணுவாங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் வந்து இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் கரண்ட். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா இந்த ஃபிளெமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல் எதுக்கு யூஸ் ஆகணும்
மோட்டருக்கு வந்து யூஸ் ஆகும். அதே ஃபிளெமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல் வந்துன்னா ஜெனரேட்டருக்கு வந்து யூஸ் பண்ணாங்க. இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இத வச்சு நம்மளால வந்துனா கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். ஃபிளெமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல் கிவ் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் த கரண்ட் கேரிங் கண்டக்டர் இன் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தான் இருக்கு. ஏன்னா ஃபிளெமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? டைரக்ஷன் ஆஃப் வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இப்பதான் நம்ம பார்த்தோம் ஃபிளெமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல் எதுக்கு யூஸ் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். ஃபிளெமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல் கிவ் த டைரக்ஷன் ஆஃப் வந்து ஃபோர்ஸ் சொல்றாங்க. டெஃபினட்டா தப்பு. ஏன்னா ஃபிளெமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல் வந்து டைரக்ஷன் ஆஃப் எது கொடுக்கும் அப்படின்னா இன்டியூஸ்ட் வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கான டைரக்ஷன் தான் வந்து என்ன சொல்றதுனால இது வந்து தப்பா இருக்கு. அதனால என்ன சொல்லலாம்? கண்டிப்பா இது தப்பு. தேர்ட் பண்ண போத் லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் ரூல்ஸ் கேன் யூஸ் பி வந்து ஃபைண்ட் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் த வந்து கரண்ட் கேரிங் கண்டக்ட் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட். டெஃபினட்டா கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு ரூலுமே வந்து அதுக்கான டைரக்ஷன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது சேஞ்ச் ஆகும். ஃபோர்த் ஃபிளெமிங் ரூல்ஸ் ஹேவ் நத்திங் டு டூ வித் மேக்னெட்டிக் ஃபீல்ட். டெஃபினட்டா தப்பு. ஏன்னா ஃபிளெமிங் ரூல்ஸ் கண்டுபிடிச்சதுக்கான ரீசனே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட வந்து டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதா யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஏ தான் வரும். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் மோஷன் இஸ் கரெக்ட் அப்படின்னு இருக்குல்ல. பிசிக்ஸோட மோஷன்ல 3 விதமான மோஷன் இருக்கும். அதை மட்டும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், அடுத்து வந்து ஆசிலரி மோஷன், அடுத்து வந்து பீரியாடிக் மோஷன். இந்த பீரியாடிக் மோஷன் வந்துன்னா அம்பர்லா டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. a motion repeat itself after a equal interval of time அப்படின்னா இது வந்து பீரியாடிக் மோஷன் சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து யூனிஃபார்ம் வந்து ஒரு சர்க்குலர் மோஷன். இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மோஷன் ரிப்பீட் ஆகி வந்து ஈக்குவல் இன்டர்வல் டைம் வந்து எடுத்துக்கிறோம். ஆசிலரி மோஷன் பார்த்தோம்னா மேலேயும் கீழேயும் போயிட்டு வர மோஷன் என்ன சொல்லுவாங்கன்னா ஆசிலரி மோஷன் சொல்லுவாங்க. சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் என்ன சொல்லுவாங்கன்னா அது ஆசிலரி மோஷன்ல இருக்கும் பிளஸ் வந்து பீரியாடிக் மோஷன்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆசிலரி மோஷன் மீன்ஸ் வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டு வரதுனால அது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட வந்து ஒன் ஆஃப் த வந்து கண்டிஷனா இருக்கும். அட் த சேம் டைம் வந்து ரெகுலர் இன்டர்வலுமே வந்து இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் போயிட்டு வரும். அதனால இது அது பீரியாடிக் மோஷனால இருக்கனால சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ஸ் எது கீழே தான் வரும் அப்படின்னா பீரியாடிக் மோஷன் கீழே வரும். அதே மாதிரி ஆசிலரி மோஷன் கீழே வரும். ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த மோஷன் 3 தான். இதை மட்டும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுன்னா கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டியது இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல வந்து டைம் இன்டர்வல் ஆஃப் வந்து ஈச் கம்ப்ளீட் வைப்ரேஷன் வந்து சேமா இருக்கும். இந்த அளவு தெரிஞ்சா போதும். ரொம்ப இன்டெப்தா வந்து போக வேணாம். இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கான வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா ஆல் தி பீரியாடிக் மோஷன் ஆர் நெசசரி வந்து சிம்பிள் ஹார்மோனிக் அப்படின்னு இருக்குல்ல. இது வந்து தப்பு. ஏன்னா பீரியாடிக் மோஷன் வந்து ஒரு அம்பர்லா டேர்மா இருக்கும். அதுக்குள்ள இருக்கதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிள் வந்து ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஏன்னா ஆல் த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ஆர் நெசசரி வந்து பீரியாடிக் மோஷன் அப்படின்னால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தான் இருக்கு. சி பாருங்க, there is no correlation between the simple harmonic motion and periodicity of motion வந்து டெஃபினட்டா வந்து கிடையாது. ஏன்னா there is a relations இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்பதான் நம்ம பார்த்தோம். ஃபோர்த் பாருங்களேன், there is a relations between the simple harmonic motion and periodic motion depend on the mass of the object undergoing motion இருக்குல்ல. அதுவே கிடையவே கிடையாது. இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன, எல்லா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் எது கீழே வரும்? பீரியாடிக் மோஷன் சொல்லுவாங்க. அதே சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ஆல்சோ வந்து என்ன பண்ணும்? ஆசிலேட்டரி மோஷன் சொல்லுவாங்க. இதை நீங்க ரொம்ப பண்ணிட்டா மோர் தென் எனஃப் ரைட்டா. சோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் பி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். சோ இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். The radar used by the police to check overspeeding vehicle work on the principle அப்படின்னு சொல்றாங்களே. இதுல 4 பிரின்சிபல் சொல்லிருக்காங்க. ஒன்னு ராமன் எஃபெக்ட், அடுத்து இண்டக்ஷன் எஃபெக்ட், அடுத்து டாப்லர் எஃபெக்ட், அடுத்து வந்து கூலும் எஃபெக்ட். இதுல எந்த எஃபெக்ட் வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ரிவைஸ் பண்ணிடலாம். இதுல இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா டாப்லர் எஃபெக்ட் தான் வந்து இந்த ஓவர் ஸ்பீடிங் வீக்கலை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த டாப்லர் எஃபெக்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சியோட வந்து டிஃபரன்ஸ் வந்து பார்ப்போம். அதாவது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட ஆம்புலன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஆம்புலன்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சவுண்ட் வந்து ஆப்ஜெக்ட் வச்சிருப்பாங்க. அந்த சவுண்டு நம்மளை நோக்கி நியர்பை வந்துச்சு வந்துன்னா என்ன ஆகும்? நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து ஹை பிச்சில் கேட்கும். அதுக்கு காரணம் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன சொல்லலாம், நம்ம கிட்ட வரும்போது வந்துன்னா அந்த சவுண்ட் வந்து அதிகரிக்குது. அதே தூரமா போகும்போது வந்துன்னா சவுண்ட் கம்மியாகுது. அது என்ன மீன்ஸ் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்ச் ஆகிறதா வந்து நம்ம வந்துன்னா ரொம்ப அதிகமா கேக்குது கம்மியா கேக்குது அப்படின்னு சொல்லுவோம். அந்த இதை தான் எதுலையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரேடாரோட டிடெக்ட்லையும் யூஸ் பண்ணிப்பாங்க. ரேடார் டிடெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ரேடியோ வேவ்ஸை வந்துன்னா டிடெக்ட் பண்ணும். ஸோ அதை டிடெக்ட் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சி கிட்ட வரும்போது வந்துன்னா அந்த கார் கிட்ட வரும்போது அதோட ஃப்ரீக்வன்சி வந்து பார்ப்பாங்க. தூரத்துல வரும்போது அதுக்கு ஃப்ரீக்வன்சி போகும். அந்த சேஞ்சை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த காரோட வந்து ஸ்பீடை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இது வந்து டாப்லர் எஃபெக்ட். ஸோ அடுத்த எஃபெக்ட் பார்த்தோம்னா இண்டக்ஷன் எஃபெக்ட் அப்படின்னு இருந்துச்சுல. இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ல யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்து ராமன் எஃபெக்ட். ராமன் எஃபெக்ட் நம்ம ராமன் ஸ்கேட்டரிங்ல வந்து லேர்ன் பண்ணிருப்போம். ராமன் ஸ்கேட்டரிங்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட வந்து என்னன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அது விசிபிள் லைட்ல இருக்கும்போது வந்து ஸ்கேட்டரிங் வந்து எப்படி ஆகும்னு சொல்லிட்டு ராமன் எஃபெக்ட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க.
சோ அடுத்து பார்த்தோம்னா கூலும்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் between the two stationary எலக்ட்ரிக்கலி சார்ஜ்டு பார்ட்டிகல் எவ்வளவு சொல்லி குவான்டிஃபை பண்றதுக்காக யூஸ் பண்ற லா தான் கூலும்ஸ். இது நம்ம டே டு டே லைஃப்ல வந்து இப்போ ஒரு சீப்பை வச்சு நம்ம தலையை வந்து ரப் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இதுல வந்து ஒரு சார்ஜ் வந்து என்னன்னா கொஞ்சம் இதாகும். சோ அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா ரெண்டு பார்ட்டிகல்ஸ் வந்து என்னன்னா ஒரே இது அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும்போது ரெண்டையும் வந்து கிட்ட கொண்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா அமௌண்ட் ஆஃப் வந்து ஃபோர்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகும்போது அது குவான்டிஃபை பண்றதுக்கான யூஸ் பண்ற லா தான் கூலும்ஸ். இந்த அளவு தெரிஞ்சுக்கங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்ப நம்மளுக்கான கொஸ்டின் வாங்க. நம்மளுக்கு என்ன கேட்டதா ரேடார் யூஸ்டு பை த போலீஸ் பை டு செக் த ஓவர் ஸ்பீடிங் வெஹிக்கிள் என்ன பிரின்சிபல்னா டாப்லர் எஃபெக்ட் பிரின்சிபல் தான் யூஸ் பண்ணுவாங்க, ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரிகார்ட் டு த நியூட்டன் தேர்ட் லா ஆஃப் மோஷன் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல. ஃபர்ஸ்ட் நியூட்டனோட லா வந்து ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாம். சோ இதுல இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா நியூட்டன் தேர்ட்ல என்ன சொல்லணும், ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் a ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், நம்ம கன்னை வந்து ஷூட் பண்றோம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஷூட்டிங் போகும்போது வந்து அது ஒரு ஆக்ஷனா இருக்கும். ஷூட் பண்ணும்போது கை வந்து பின்னாடி வரல, அது என்ன அப்படின்னா ரியாக்ஷன்ஸ். அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நம்ம நடக்கும்போது வந்து காலை கீழே வைக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா புஷ் பண்றோம், அது ஆக்ஷன். அந்த ஃப்ளோர் வந்து நம்மளுக்கு வந்து தூக்கி தூக்கி விடுதல, அது வந்து ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ தேர்டு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்ப நம்ம போட்ல இருந்து இங்க வந்து மாறும்போது இந்த போட்டு ஒரு தள்ளி தான் வந்து வருவோம். ஸோ அந்த போட்டை தள்ளும் போது வந்து அது ஆக்ஷன், அந்த போட்டு வந்து ப்ரெஷர் கொடுக்கலாம், அது வந்து ரியாக்ஷன். இது வந்து என்ன நியூட்டனோட தேர்ட்ல, இது எல்லாருமே தெரியும், ஜஸ்ட் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கங்க. சோ அடுத்து இம்பார்ட்டன்ட் என்ன, இந்த நியூட்டனோட தேர்ட்லால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாமே வந்துன்னா பேரா தான் நடக்கும் சொல்லுவாங்க. அதாவது நியூட்டன் தேர்ட் லா ஆஃப் மோஷன்ஸ்ல வந்து என்ன பேரா தான் நடக்குமே தவிர ஒன் பாடி கேனாட் எக்ஸெப்ட் ஃபோர்ஸ் ஆர் அனதர் வித்தவுட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப ஆல்வேஸ் வந்து ஒரு பேர் ஒன்னு இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆக்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு டெஃபினட்டா வந்து ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். செகண்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட வந்து என்னன்னா நியூட்டனோட தேர்ட்லால there is no cause effect relationship அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இதை சொல்றாங்கன்னா காஸ் எஃபெக்ட் ரிலேஷன் என்ன சொல்லுவோம், ஒரு ஈவென்ட் இன்னொரு ஈவென்ட் நடக்கிறதுக்கு வந்து காரணமா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா காஸ் எஃபெக்ட் ரிலேஷன். இந்த ரெண்டாவது ஈவென்ட் நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஈவென்ட் நடந்து இதை வந்து என்ன புஷ் பண்ணி செகண்ட் ஈவென்ட் நடக்க வைக்கும். ஆனா நியூட்டனோட லா பொறுத்த வரைக்கும் என்னன்னா there is a no cause effect. ஏன் நோ காஸ் எஃபெக்ட் சொல்லுவாங்க, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ஸ் ஏ வந்து என்ன பி கிட்ட வந்து என்ன கொடுக்கும்போது அந்த ஃபோர்ஸ் பி வந்து ஏ கிட்ட வந்து ஆக்ட் ஆகும். இது ரெண்டுமே என்ன சேமான இன்ஸ்டன்ட்ல தான் நடக்கும். ஆனா காஸ் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் அப்படி கிடையாது. ஒரு ஈவென்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் இன்னொரு ஈவெண்ட்டுக்கு வந்து காரணமா இருக்கனால இந்த இடத்துல வந்துன்னா சம் டிலே இருக்கலாம். அது எதுல நடக்காதுன்னா நியூட்டனோட லாஸ்ல நடக்காது. சோ அப்படி பார்க்கும்போது there is no cause effect relationship இந்த வந்து நியூட்டனோட லாஸ் சொல்லுவாங்க. இது இம்பார்ட்டன்ட். சோ அடுத்து அடிஷனலா நம்ம பார்க்க வேண்டியது நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா பார்த்தோம்னா என்ன சொல்லுவோம், there is a வந்து என்ன அப்படின்னா ஒரு பாடி வந்து ரெஸ்ட்ல இருக்கு இல்ல மூவிங்ல இருக்கு அப்படின்னு பார்த்தா அது ஆல்வேஸ் ரெஸ்ட்ல தான் இருக்கும் இல்ல மூவிங்ல இருக்கும் அன்லெஸ் வந்து என்ன அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகாத வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா. இந்த லாவுக்கு இன்னொரு பேர் லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட்ல என்ன சொல்லும் அப்படின்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எம்ஏ. அதாவது இப்ப நம்ம ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணும்னா ஒரு பொருளோட மாஸ் அதோட வந்து அக்சலரேஷன் எந்த ஸ்பீட் என்ன டைரக்ஷன்ல போகுது அப்படின்னு தெரிஞ்சா போதும், இதை மல்டிப்ளை பண்ணா அதுக்கான ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சலாம். இதுதான் நியூட்டனோட வந்து செகண்ட் லா சொல்லணும், ரைட்டா? நியூட்டன் தேர்ட் லா இப்பதான் பார்த்துட்டோம். there is a action there is a reaction வந்து இருந்துச்சுன்னா அது நியூட்டனோட தேர்ட் லா. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கான கொஸ்டின் வாங்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபோர்ஸ் நெவர் அக்கர் சிங்கிள் இன் நேச்சர். இப்பதான் பார்த்தோம் ஆல்வேஸ் வந்து பேரா தான் நடக்கும்னு சொன்னோம். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னா கரெக்டா தான் இருக்கு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, when the earth pull the stone downwards due to the gravity அந்த earth அந்த ஸ்டோனுமே வந்து exert the pressure on earth. சோ இதுதான் என்ன சொன்னோம், there is a வந்து ஆக்ஷன்ஸ். ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம், இந்த கிராவிட்டினால என்னன்னா எர்த் வந்து ஸ்டோனை இருக்குது. ரியாக்ஷன் என்ன கொடுக்கும், இந்த ஸ்டோனும் வந்து ஒரு பிரஷர் வந்து இது பண்ணுதுல, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் ரியாக்ஷன் சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தான் இருக்கு. தேர்ட் பாருங்க, there is a cause effect relationship implied in the thirdல டெஃபினட்டா கிடையாது. there is a cause effect relationship கிடையாது. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின் என்ன நாட் கரெக்ட் தான் கேட்டிருங்க. அப்ப ஆன்சர் சி தான் வரும், ரைட்டா? சோ ஃபோர்த் வந்து கரெக்டா தான் இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், மெக்னீசியம் இஸ் யூஸ்டுன்னு இருக்குல்ல, இது பர்டிகுலர் என்ன கேட்க வராங்கன்னா நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஓரியன்டா தெரியுமான்னு கேக்குறாங்க. இப்ப மெக்னீசியம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டின் நம்ம கையை வைக்க முடியும், ரைட்டா? அப்படி பார்க்கும்போது மெக்னீசியத்தோட வந்து என்னன்னா எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணான்னு ஃபர்ஸ்ட் பார்த்தா மெக்னீசியம் வந்து நேச்சுரலி வந்து அக்கரிங் மினரல்ஸ். இதோட ப்ராப்பர்ட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் அதோட அப்ளிகேஷன் வந்து என்னன்னா மெக்னீசியம் ஈஸியா வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஏர்ல வந்து என்ன அப்படின்னா தீப்பிடிக்கும். அதனால என்ன சொல்லுவாங்க, இட்ஸ் மோஸ்ட்லி யூஸ்ட் ஃபார் வந்து ஃபயர் கிராக்கருக்கு வந்து யூஸ் பண்றாங்க. இந்த ஃபயர் கிராக்கர் ரிலேட்டடா நிறைய வந்து நியூஸ்லயுமே அப்பியர் ஆச்சு. அதுல பெஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட்ல டெல்லி பொல்யூஷன்ல வந்து நிறைய ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. அதனால என்ன பண்ணுங்க, ஸ்கிரீன் கிராக்கரை வந்து கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த ஸ்கிரீன் கிராக்கர் வந்து நிறைய நியூஸ் ஆர்டிக்கலை மெக்னீசியம் பத்தி பேசியிருந்தாங்க. அதை வச்சு நம்மளால வந்து ஆன்சர் பண்ண முடியும், ரைட்டா? இது இல்லாம வேற எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா மெக்னீசியம் கார்பனேட் வந்து ஹெவி டியூட்டி இன்சுலேஷனுக்கு யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி வந்து
கிளாஸ் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி நிறைய எதுக்கு வந்து யூஸ் பண்றது. பட் மேஜரா எது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வந்து ஃபயர் கிராக்கர் யூஸ் பண்ணுவாங்க. அடிஷனல் வந்து குளோரின். குளோரின் வந்து என்னன்னா நம்ம குளோரின் வாட்டர்னு சொல்லுவோம். அப்ப பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டருக்கு யூஸ் பண்றது வந்து குளோரின் வந்து யூஸ் பண்றது. ஸோ அடுத்து பார்த்தா பேரியம். பேரியம் வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்ரேல இருக்கும். இட்ஸ் யூஸ்டு வந்து எக்ஸாமின் த ஆலிமெண்ட்ரி கனல் ஆஃப் த பேஷண்ட் இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கான கொஸ்டின் வாங்கல. நம்மளுக்கு என்ன கேட்டதா மெக்னீசியம் வந்து எதுக்கு யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டதா ஆன்சர் என்ன வரும்? ஃபயர் ஒர்க்ஸ் டு மேக் த வந்து பிரைட் ஆன வந்து ஒயிட் லைன். ஸோ ஜெம் ஸ்டோன் ஆஃப் ஜுவல்லரி இது ரிலேட்டடா வராது. எக்ஸாமின் ஆஃப் ஆலிமெண்ட்ரி கனல் ஆஃப் த பேஷன் எது யூஸ் பண்ணுவோம்னா பேரியம் வந்து யூஸ் பண்ணும். அதனால இதுவும் வராது. ரைட்டா? அடுத்து பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர் இது எது யூஸ் பண்ணும்? குளோரின் வந்து யூஸ் பண்றதுனால இந்த இடத்துல இது வரவே வராது. அப்ப டெஃபினட்டா ஆன்சர் வந்து என்னன்னா ஏ தான் வரும். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இன்கிரியன்ட் டஸ் நாட் கான்ஸ்டியூட் பெயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பெயிண்ட்ல என்னெல்லாம் கான்ஸ்டன்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாம். இதுல இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா பெயிண்ட்ல வந்து மொத்தம் 4 இருக்கு. ஒன்னு வந்து பிக்மன். பிக்மன் என்ன சொல்லுவாங்கன்னா இதுதான் கலரை வந்து என்னன்னா அந்த பெயிண்ட்டுக்கு கொடுக்கும். ரெண்டாவது வந்து சால்வன். சால்வன் மீன்ஸ் வந்து ஒரு லிக்விடான பார்ட். இதுதான் என்ன பாகும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப வந்து என்ன அப்படின்னா அந்த பெயிண்டை வந்து வெட்டா வச்சிருக்கும். ஒன்ஸ் நம்மளோட சுவத்துல வந்து நான் அப்ளை பண்ணோம்னா இந்த பெயிண்ட்ல இருக்கிற வந்து சால்வன் என்ன ஆயிரும்? எவாபரேட் ஆயிட்டு மிச்சம் இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம சுவத்துல ஒட்டிக்கிறோம். அப்ப சால்வன்ட ரோல் என்ன அப்படின்னா அந்த பெயிண்டை ரொம்ப வெட்டா வச்சிருக்கும். ஒன்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வந்து அது வந்து எவாபரேட் ஆயிட்டு போயிடும். பைண்டர் மீன்ஸ் என்ன பண்ணும்? எல்லாத்தையும் வந்து கம்பைன் பண்ற ரோல் வந்து இந்த பைண்டர் பண்ணும். அடிக்டிவ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டியை வந்து என்னன்னா ஒன்னொன்னே வந்து ஆட் பண்ணி அதுக்கான லேயரை கிரியேட் பண்றதா வந்து இந்த அடிக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல என்னென்னலாம் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கெமிக்கல் யூஸ் பண்றாங்கன்னா ஒன்னு வந்து டர்பன்டைன். ஸோ டர்பன்டைன் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா சால்வெண்டா யூஸ் பண்றாங்க, பெயிண்டோட தின்னரா யூஸ் பண்றாங்க. அடுத்து வந்து பாலிஹைட்ராக்சிஃபினேட் இது ஆன்டி ஸ்கின்னிங் ஏஜென்டா யூஸ் பண்றாங்க. அடுத்து டைட்டானியம் வந்து டயாக்சைடு இது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட பிக்மெண்டா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தியரியா அப்படின்னு இருக்குல்ல இது எதுக்கு இதுனா போட்டோகிராஃபிக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்றதுனால இது நாட்டை வந்துன்னா பார்ட் ஆஃப் நம்மளோட பெயிண்டோட இன்கிரீடியன்ஸ் கீழே வராது. ரைட்டா? அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? சீதா வரும். ஸோ இது வந்து ஒரு டஃப்பான கொஸ்டின். ஏன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து ஆல்ரெடி எங்கேயாவது படிச்சிருந்தோம் இல்ல தெரிஞ்சதை மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். அதர்வைஸ் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் ஸ்கிப் பண்றதா நல்லது. ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஆல்கலைன் எர்த் மெட்டல் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்களே. இது ஃபர்ஸ்ட் பீரியாடிக் டேபிள்ல வந்து நம்மளுக்கு டைப் ஆஃப் வந்து என்ன அப்படின்னா மெட்டல் சொல்லுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் டைப் இங்க பாருங்க ஆல்கலி மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து ஆல்கலி மெட்டல். அடுத்து ஆல்கலி எர்த் மெட்டல் வந்து இது எல்லாமே வரும். அடுத்து டிரான்சிஷன் மெட்டல் வந்து இது எல்லாமே வரும். அடுத்து அதர் மெட்டலோட டைப் இது கீழே இருக்கும். இங்க ரேர் எர்த் லாந்தடைட் மெட்டல் வந்து இது மேல வரும். அதே மாதிரி ரேர் எர்த் அசிட்டனைட் மெட்டல் வந்து இது கீழே வரும். இது எல்லாமே பீரியாடிக் டேபிள்ல நம்மளோட மெட்டலோட வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்க ரெமவர் பண்ணிக்கலாம். இப்ப நம்மளோட ஆல்கலை வந்து என்னன்னா எர்த் மெட்டல் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இதுல என்னெல்லாம் வரும் அப்படின்னா பெரிலியம் வரும், மெக்னீசியம் வரும், கால்சியம் வரும், ஸ்டர்ண்டியம் வரும், பேரியம் வரும், ரேடியம் வரும். ஸோ இதுல நம்மளுக்கு கொஸ்டின் வந்து எதை வச்சு கேட்டிருந்தோம்? பேரியம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். இதுக்கு முன்னாடி கொஸ்டின் எக்ஸ்ரேல வந்து பேரியம் யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து மெக்னீசியம். மெக்னீசியம் வந்து இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஃபயர் கிராக்கர்ல வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம். அதோட சேர்த்து இன்னொன்னு நம்ம ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது என்ன? குளோரோஃபில். அதாவது நம்மளோட வந்து கிரீன் பிளான்ட் பிக்மெண்ட்ல இருக்கிற குளோரோஃபில்லையுமே வந்து நம்மளுக்கு மெக்னீசியம் வந்து யூஸா இருக்கு. அப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியது மெக்னீசியத்தோட அப்ளிகேஷன் அப்படின்னு வந்தா ஒன்னு ஃபயர் கிராக்கர் ஞாபகத்துல வச்சுக்கலாம். இன்னொன்னு குளோரோஃபில்லுமே வந்து சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இருக்கு. அடுத்து வந்து குரோமியம். குரோமியம் வந்து எங்க யூஸ் பண்ணலாம்? ரூபி அப்படின்னு வந்து என்னன்னா ஒரு ஜெம் ஸ்டோன் இருக்கும். அந்த ஜெம் ஸ்டோன் வந்து என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும். அந்த ரெட் கலருக்கு காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த குரோமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் ஆல்கலைனோட வந்து எர்த் மெட்டல். ஸோ இப்ப நம்மளுக்கான வந்து கொஸ்டின் வாங்கல. நம்ம கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஸ்டாண்டியம் சால்ட் பர்ன் வித் வந்து ரெட் ஃபிளேம் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஏன் அப்படின்னு பார்த்தோம் நான் ஸ்டாண்டியம் சொல்ல மறந்துட்டேன். ஸ்டாண்டியம் எதுக்கு யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் பிரைட்டான ரெட் கலர் டு த ஃபிளேமை வந்து என்ன எது கிரியேட் பண்ணும்? இந்த ஸ்டாண்டியம் வந்து குளோரைட் வந்து கிரியேட் பண்ணும். இதை நீங்க ஞாபகத்துல வச்சுங்க. ரைட்டா? ஸோ அடுத்தது வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பேரியம் மெட்டல் வந்து யூஸ்ட் இன் த மெடிசின் டு எக்ஸாமின் த ஆலிமெண்டரி கனல் ஆஃப் வந்து பேஷண்ட் பை எக்ஸ்ரே அப்படின்னு இருக்கு. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் பேரியம் வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க. அடுத்து சி பாருங்க. கிரீன் பிளான்ட்ஸ் நீட் வந்து மெக்னீசியம் இன் ஆர்டர் டு மேக் த குளோரோஃபில் தட் ட்ராப் த எனர்ஜி ஃப்ரம் த சன்லைட் இன் போட்டோசிந்தசிஸ். இதுவுமே கரெக்டா தான் இருக்கு. ஃபோர்த் பாருங்க. ரெட் கலர் இந்த ஜெம்ஸ்டோன் வந்து ரூபி இஸ் டியூ டு த எலிமெண்ட் வந்து பெரிலியம் அப்படின்னு சொல்றாங்களே. டெஃபினட்டா கிடையாது. ஏன்னா இதுக்கு பெரிலியம் வராது. அதுக்கு பதிலா எது வரும் அப்படின்னு பார்த்தா குரோமியம் வரும். அப்ப குரோமியம் வரதுனால இது என்ன கலர்ல இருக்கு அப்படின்னு பார்த்தா ரெட் கலர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப ஆன்சர் வந்து நாட் கரெக்ட் தான் கேட்டா ஆன்சர் வந்து டி தான் வரும். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இது ரொம்பவே டஃப்பான கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கேசஸ் ப்ரொடியூஸ் அ ரெட் லைட்
when electricity flow through it அப்படின்னு இருக்குல்ல, இதுல என்னன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து ஃப்ளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய கேசஸ் வந்து லைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதுல எது வந்து ரெட் லைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டுருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கானது ஒவ்வொரு விதமான லைட்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் வந்து ஒன் பை ஒன் பார்க்கலாம். நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து என்ன ரெட் லைட்டை ப்ரொடியூஸ் பண்றது, ஆன்சர் வந்து நியான் வரும். ஸோ அதர் இதுல பார்க்கும்போது ஆக்சிஜன், மெர்க்குரி, ஹைட்ரஜன் இந்த மூணுமே வந்து ப்ளூ வயலட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதை வந்து நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். ரைட்டா. அடுத்து வந்து ஜெனான் வந்து ப்ளூவை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். வாட்டர் வந்து வேப்பர் பிங்கை ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து ஹீலியம் வந்து பிங்க் ஆரஞ்சு, நியான் வந்து ரெட் ஆல்ரெடி சொல்லியாச்சு, ஆர்கான் வந்து வயலட் கலர், கிரிப்டான் வந்து லாவெண்டர் கலர். இது எல்லாத்தையுமே வந்து ஞாபகத்துல வச்சுங்க. கண்டிப்பா வந்து அப்கமிங்ல எலிமினேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா. அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு கேள்வி வந்து ரெட் லைட் அப்படின்னு வந்தாவே வந்து நியான் வரும். ரைட்டா. ஸோ ஹீலியம் வந்து என்ன, ஹீலியம் பிளஸ் ஆர்கான் இது ரெண்டுமே எதுக்குல வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாம். ஹீலியம் இங்க பார்த்தோம். ஹீலியம் கலர் வந்து பிங்க் ஆரஞ்சு, ஆர்கானோட கலர் வந்து வயலட் கலர். இது ரெண்டையும் ஞாபகத்துல வச்சுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா. இப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் டி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட்ஸ் கேன் பி யூஸ் டு ரிமூவ் பர்மனன்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் த வாட்டர் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இது ரிப்பீட்டேட்டிவ் கொஸ்டின் சொல்லலாம். ஏன்னா சிஏபிஎஃப் ஓட 2023 இதே மாதிரி ஒரு கொஸ்டின் சேம் கொஸ்டின் தான் கேட்டது. பர்மனன்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் த வாட்டர் ரிமூவ் பண்றதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் மெத்தட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாம். ஸோ இதுல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வாட்டர் ஹார்ட்னஸ் ரிமூவ் பண்றதுக்கு ரெண்டு மெத்தட் சொல்லுவாங்க. ஒன்னு டெம்பரரி வந்து வாட்டர் ஹார்ட்னஸ், அடுத்து வந்து பர்மனண்டா வந்து வாட்டர் ஹார்ட்னஸ். இந்த டெம்பரரி வாட்டர் ஹார்ட்னஸ் ரிமூவ் பண்றதுக்கு என்ன மெத்தட் சொல்லுவாங்க, பாயிலிங் மூலம் வந்து ரிமூவ் பண்ண முடியும். இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப வாட்டர் இருக்கு அப்படின்னா அந்த வாட்டர்ல ஹார்ட்னஸா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து அது கூட வந்து மிக்ஸ் ஆயிருக்கும். அப்படி அந்த எலிமெண்ட்ஸ் மிக்ஸ் ஆகாம தடுக்கிறது தான் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம வந்து என்னன்னா அந்த வாட்டர் ஹார்ட்னஸை ரிமூவ் பண்றது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இன்சால்யூபிளா வந்து மாத்தி விட்டுருவாங்க. ஒன்ஸ் இன்சால்யூபிளா மாத்தி விட்டோம் அப்படின்னு பார்த்தா அதை நம்ம என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம் வாட்டர்ல இருந்து. ஸோ அந்த மெத்தட் எதன் மூலம் பண்ணுவாங்கன்னா பாயிலிங் மூலம் பண்ணுவாங்க. பட் இதுல எல்லாமே வந்து ரிமூவ் ஆகாது. சில இதை வந்து இருக்கும். அதை பர்மனண்டா ரிமூவ் பண்றதுக்கான மெத்தட் தான் என்ன சொல்லுவாங்க, அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட். ஸோ இந்த மெத்தட்ல எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா ரெசினை யூஸ் பண்ணி வந்து என்னன்னா பர்மனன்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. இதுல எதுனா கால்சியம், மெக்னீசியம் வந்து ஒரு சைடு வந்து பாசிட்டிவ் சைடு வச்சுட்டு இன்னொரு சைடு வந்து SO4 வச்சுட்டு அதுல வந்து எக்ஸ்சேஞ்ச் ரெசின் இருக்கும். இது என்ன பண்ணும், மினரலான வாட்டரை டீமினரலைஸ் வந்து பண்ணி விட்டுரும். ஸோ இதுதான் வந்து இந்த மெத்தட் ஆஃப் வந்து அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட்னு சொல்லுவாங்க. இன்னொரு அடிஷனல் மெத்தட் என்ன, பர்மனன்ட் ஹார்ட்னஸை ரிமூவ் பண்றதுக்கு வந்து வாஷிங் சோடாவை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணவும் அதுலயுமே வந்து பர்மனன்ட் ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ எல்லா மெத்தட்லயும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வாட்டர்ல வந்து மிக்ஸ் ஆகி இருக்கிறத எல்லாத்தையும் தனியா இன்சால்யூபிளா வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்கு யூஸ் பண்ற மெத்தட் தான் வந்து இதுல எல்லாமே இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தோம் அயன் எக்ஸ்சேஞ்ச், பர்மனன்ட் ஹார்ட்னஸ். அடுத்து வந்து வாஷிங் சோடா யூஸ் பண்றது. டெம்பரரிக்கு வந்து என்னன்னா பாயிலிங் வந்து என்னன்னா மெத்தடை யூஸ் பண்ணுவேன். இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட், நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கான கொஸ்டின் பாருங்களேன். அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா பர்மனண்டா ரிமூவ் பண்றதுக்கான என்ன மெத்தட் தான் கேட்டிருக்காங்க. அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட் தான் வரும். பாயிலிங் வரும், பட் பாயிலிங் வந்து டெம்பரரியா தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா ஹார்ட்னஸ் வந்து ரிமூவ் பண்ண முடியும். அப்ப ஆன்சர் வந்து பி தான் வரும். ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் அ காம்போனன்ட் ஆஃப் போட்டோகெமிக்கல் ஸ்மாக் அப்படின்னு சொல்றாங்களே. இதை நம்ம எங்க லேர்ன் பண்ணிருப்போம்னா கண்டிப்பா பொல்யூஷனோட கான்செப்ட் லேர்ன் பண்ணும்போது அப்ப அந்த போட்டோகெமிக்கல் ஸ்மாக் என்னன்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணிருப்போம். இதுல என்னென்னலாம் காம்போனன்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாம். இதுல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 4 விதமான காம்போனன்ட் வரும். ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் வந்து நைட்ரஜன் ஆக்சைடு இருக்கும். ரெண்டாவது வாலடைல் ஆர்கானிக் காம்போனன்ட், இது செகண்டான வந்து என்னன்னா காம்போனண்டா இருக்கும். மூணாவது வந்து சன்லைட். ஸோ இந்த மூணும் சேர்ந்துதான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா மிக்சர் ஆகும். இந்த மிக்சர் ஆனாலாம் நம்மளுக்கு எது உருவாகும்னா போட்டோ கெமிக்கல் ஸ்மாக் ஆகும். ஃபோர்த் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா ஓசன் வரும். ஏன் இந்த ஓசன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட் சொல்றாங்க. இதுல நிறைய காம்பவுண்ட் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த வந்து மேஜர் காம்பவுண்ட் வந்து ஓஷன். இந்த ஓஷன் வந்து கிரவுண்ட் லெவல், அதாவது நம்ம ட்ரோபோஸ்பியர்ல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து தீங்கு. இதே நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா இது ஓசன் லேயரா இருக்கும். நம்மளுக்கு வந்து என்னன்னா லேயரா வந்து ப்ரொடக்ஷன் ஆகும். ரைட்டா. இது எல்லாமே நான் தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா இது மோஸ்ட்லி எப்பனா சம்மர்ல தான் உருவாகும். ஏன் சம்மர்ல உருவாகுதுன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன் சன்லைட் வந்து மேஜர் பிளேயா இருக்கு. அப்ப சன்லைட் இருக்கும், நைட்ரஜன் இருக்கும், வாலடைல் காம்பவுண்ட் இருக்கும். எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி என்ன ஆகும்னா இந்த போட்டோ கெமிக்கல் ஸ்மாக்கா வந்து உருவாகும். இப்படி போட்டோ கெமிக்கல் ஸ்மாக்கா உருவாகும் போது என்னன்னா ஒரு ப்ரௌன் கலர்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளோட அட்மாஸ்பியர்ல இருக்கும். இந்த அட்மாஸ்பியர் எங்க ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல கண்டுபிடிச்சனால இதுக்கு பேரு என்ன சொல்லிருக்காங்க, லாஸ் ஏஞ்சல்ஸ் ஸ்மாக் அப்படின்னு சொல்றாங்க. இது ரிமூவ் பண்ணிக்கலாம்.
அடுத்த இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இதுல நெய்தர் வந்து உண்மையான ஸ்மாக் ஆர் ஃபாக் எதுவுமே இருக்காது. இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, போட்டோ கெமிக்கல் ரியாக்ஷனால உருவாகுறதுனால இது போட்டோ கெமிக்கல் ஸ்மாக் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு டவுட் எல்லாம் இதுல நைட்ரஜன் எங்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தா, நம்மளோட வந்து பொல்யூஷன் கேட்டகரி, அதாவது ஆட்டோமொபைல்ஸ்ல இருந்து, பவர் பிளான்ட்ல இருந்து இந்த மாதிரி நிறைய எமிஷன்ல வந்து நைட்ரஜன் ஆக்சைடு, volatile ஆர்கானிக் கம்பவுண்ட்லாம் வந்து அது என்ன சன்லைட்ல நிறைய ஓசோன் மாதிரி இதுல வந்து என்ன ஜாயின் பண்ணும்போது நமக்கு உருவாகிற இதுதான் வந்து போட்டோ கெமிக்கல் ஸ்மாக். அப்படி பார்க்கும்போது இதுல எதெல்லாம் வந்து நாட் காமன் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்களே. நம்மளுக்கு என்ன வராதுன்னா பாலி ஆரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன் டெஃபினட்டா வராது. ஏன்னா ஓசோன் வரும், அதே மாதிரி நைட்ரேட் ரிலேட்டடா வரும், நைட்ரிக் ஆசிட், நைட்ரஜன் அப்படின்னு வந்தாவே வந்து எல்லாமே போட்டோ கெமிக்கல் ஸ்மாக்ல வரும். எது வராதுன்னா கார்பனான இது வந்து எதுவுமே நம்ம இந்த காம்பனன்ட்ஸ்ல படிக்கவே இல்லை. ஆன்சர் என்ன வரும்? சி தான் வரும். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். யூகேரியாட்டிக் குரோமோட்டின் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் இருக்குல்ல, இதே மாதிரி கொஸ்டின் சிஏபிஎஃப் ஓட 2022 கேட்டிருந்தாங்க. 2022 23 ஒண்ணு கேட்டிருந்தாங்க. அதுல எப்படி கேட்டிருந்தாங்கன்னா யூகேரியாட்டிக் வந்து குரோமோட்டின் இருந்துச்சுன்னா ப்ரோகேரியாட்டிக் என்ன இருக்குன்னு கேட்டிருந்தேன். அதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தா நியூக்ளியாய்டு அப்படின்னு வரும். ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தா ஒரு டைம் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் நல்லா லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு எந்த இதுல ஏரியால தீம்ல கொஸ்டின் கேட்கறான்னு தெரியும் போது அதை நம்ம வந்து மல்டிபிள் ரிவிஷன் பண்ணும்போது நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ புரியும் நினைக்கிறேன். இப்ப குரோமோட்டோனி எதெல்லாம் கம்போஸ்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தலாம். இப்போ குரோமோட்டினா ஒண்ணும் கிடையாது. ஃபர்ஸ்ட் குரோமோசோம் இருக்கு பாத்தீங்கன்னா, குரோமோசோம் கம்போஸ்ட் ஆஃப் வந்து குரோமோடின் ஸ்டோம். இந்த குரோமோட்டின் எதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா அதுல புரோட்டீன் இருக்கும், டிஎன்ஏ இருக்கும். ஸோ இதோட ரோல் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு டிஎன்ஏ வந்து டேமேஜ் ஆகாம பாக்குறது, அதே மாதிரி ஜீன் எக்ஸ்பிரஷனை ரெகுலேட் பண்றது, டிஎன்ஏ வந்து ரிப்ளிகேட் பண்றது, இது எல்லாத்தையும் யார் பிளே பண்ணுவோம்னா குரோமோட்டின் பண்ணுவோம். அதாவது இந்த குரோமோட்டின் ஜஸ்ட் கம்ப்ரஸ்ட் பிக்சர் ஆஃப் வந்து என்ன சொல்லுவாங்க குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் வந்து ரெம்பத்தன். அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா பி தான் வரும். ஏன்னா குரோமோட்டின் கம்போஸ்ட் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் வந்து புரோட்டீன் அப்படின்னு ஒரு ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். ஸோ இது ரொம்பவே டஃப்பான கொஸ்டின். இன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பைலம் would you place the animal with a bilaterally symmetrical triloplastic body without the true internal cavity அப்படின்னு சொல்றாங்களே. இந்த ட்ரூ இன்டர்னல் கேவிட்டி மீன்ஸ் நம்ம இன்டர்னல் ஆர்கனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவே சில இது என்னன்னா ஒரு ஃப்ளூயிட் ஃபார்ம் வந்து என்ன அது சுத்தி இருக்கும். அதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா ட்ரூ இன்டர்னல் கேவிட்டின்னு சொல்லுவோம். அது இல்லாத எதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா பைலம் கேட்டிருக்கோம். இந்த பைலம் எல்லாமே எங்க லேர்ன் பண்ணுவோம் கிங்டமோட வந்து கிளாசிபிகேஷன்ஸ் ரிலேட்டட் நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா பிளாண்டி ஹெல்மந்திஸ் பிளாட்ஃபார்ம் வரும். ஸோ இதுக்கு என்ன ட்ரூ இன்டர்னல் கேவிட்டி இருக்காது. மிச்சம் இருக்கிறது அன்னிலீட்ஸ், அதே மாதிரி வந்து சினிடாரியா, அதே மாதிரி ப்ரோரிஃபரா, இந்த மூணுக்கு என்ன ட்ரூ இன்டர்னல் கேவிட்டி இருக்கும். இது நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கங்க. ரைட்டா? அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பி பிளாண்டி ஹெல்மந்திஸ் தான் வரும். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். டியூரிங் ரெஸ்பிரேஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ் த ஆக்சுவல் பிளேஸ் ஆஃப் கேசஸோட எக்ஸ்சேஞ்ச் எங்க நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல. ஸோ இதுல நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ரிலேட்டடா கம்ப்ளீட்டா ஒரு வாட்டி வந்து ரிவைஸ் பண்ணிடலாம். இதுல இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது என்னன்னா நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சைட்ல என்னென்னலாம் வந்து வரும் ஒன் பை ஒன் பார்க்கலாம். நம்ம பிரீத்திங் என்ன சொல்லுவோம் இன்வாலன்ட்ரி வந்து மூவ்மெண்ட் சொல்லுவோம். இதுல ஸ்டார்டிங் வித் நேசல் கேவிட்ல இருந்து ஆரம்பிப்போம். ஸோ நேசல் கேவிட்ல இருந்து உள்ள வரும்போது இங்கதான் வந்து ஏர் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரீத் பண்ணுவோம். இப்படி வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து பேரின்ஸ் வரும், அடுத்து லெரியன்ஸ் வரும், இது எல்லாமே குரல் வலை கிட்ட வரும். அடுத்து வந்து ட்ரெக்கியா வரும். ட்ரெக்கியாக்கு அப்புறம் வந்து ரெண்டு இதா டிவைட் ஆகும். அதான் ப்ரான்சிஸ் சொல்லுவோம். அந்த ப்ரான்சிஸ் வந்து இன்னும் உள்ள போயிட்டு அது ரெண்டு தான் டிவைட் ஆகுது, 4 தான் டிவைட் ஆச்சுன்னா அதான் ப்ரான்சிலஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ரான்சிலஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு விதமான பலூன் ஷேப்ல வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் என்ன சொல்றோம் அல்வியோலி அப்படின்னு சொல்லுவோம். அந்த அல்வியோலி பிளேஸ் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சுவலா வந்து கேசஸோட எக்ஸ்சேஞ்ச் வந்து டேக்கன் பிளேஸ் நடக்குன்னு சொல்றாங்க. இதை நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் நம்ம ஆர்டர் வைஸ் தெரியும் போது தான் நம்மளால இந்த மாதிரி கொஸ்டினை வந்து என்னன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டா? அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அல்வியோலி. ஸோ இதுலதான் வந்து ஆக்சுவலா நடக்கிற என்னன்னா கேசஸோட எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்கும். இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். ஸோ இது ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். இன் ஹியூமன் பாடி a hormone which is secreted into blood and which control the rate of heartbeat அப்படின்னு சொல்றாங்களே. இந்த நாலுமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிளாண்ட் செக்ரிகேட் பண்ற வந்து ஹார்மோன் தான். பட் அந்த ஹார்மோன்ல எது வந்து ஹார்ட் பீட் ரிலேட்டடா வந்து என்னன்னா ஒர்க் பண்ணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்க. ஸோ இது கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா அட்ரலின் அப்படின்னு வரும். ஏன் அட்ரலின் வருது அப்படின்னு பார்த்தா இதுக்கு இன்னொரு பேரு ஃபைட் ஆர் ஃபிளைட் ஹார்மோன் சொல்லுவோம். இப்ப நம்ம ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா டப்புன்னு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹார்ட் பீட்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகல. ஸோ அந்த ஹார்ட் பீட் வந்து அப்படி ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த அட்ரலின் ஹார்மோன் தான் செக்ரிகேட் ஆகி அதை நம்ம ஹார்ட் பீட்டை வந்து ரொம்ப ஃபாஸ்டா துடிக்க வைக்குது. அப்ப ரிலேட்டட் டு என்ன அப்படின்னா அட்ரலின் வரும். மிச்ச ஹார்மோன்ல ஃபர்ஸ்ட் வந்து தைராக்சின் இருக்குல்ல. தைராக்சின் யார் ப்ரொடியூஸ் பண்ணும் தைராய்டு கிளாண்ட். இதோட ரோல் மோஸ்ட்லி பார்த்தோம்னா ஹெல்ப் வித் வந்து பிரெயின் டெவலப்மெண்ட், மசில வந்து கண்ட்ரோல் பண்றது, மெட்டபாலிசத்தை ரெகுலேட் பண்றது, புரோட்டீன் சிந்தசிஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது. இது எல்லாமே யாரோட வேலை அப்படின்னா
தைராக்சினோட வேலை. ஸோ அடுத்து பார்த்தோம்னா டெஸ்டோஸ்டிரான். ஸோ டெஸ்டோஸ்டிரான் வந்து மேலோட செக்ஸ் ஹார்மோன். இது மோஸ்ட்லி வந்து டெட்டிஸ்ல வந்து என்னன்னா உருவாகும் ரைட்டா. அடுத்து இன்சுலின் அண்ட் வந்து குளுக்கோகான். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்சுலின் அப்படின்னு வந்தாவே இது ரிலேட்டடா வரும். கண்டிப்பா வந்து பிளட் ஆர் குளுக்கோஸ் ரிலேட்டடா வரும். அப்படி பார்க்கும்போது இது எது சிந்தசைஸ் பண்ணா பேங்க்ரியாஸ் சிந்தசைஸ் பண்ணும். இது ரோல் வந்து ரெகுலேட்டிங் த பிளட்டோட குளுக்கோஸ் லெவல் அது ரிலேட்டடா பண்ற ரோல் தான் வந்து இன்சுலின் வந்து பண்ணிட்டு இருக்கும். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கான கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா ரேட் ஆஃப் அந்த ஹார்ட் பீட் ரிலேட்டடா எது கண்ட்ரோல் பண்ற ஹார்மோன் அப்படின்னு பார்த்தோன்னா அட்ரினலின் தான் வரும். மிச்சம் மூணுமே வராது. அது ஏன் வரும்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணிட்டோம் ரைட்டா. ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். இன் ஹியூமன் பீயிங் certain chemical which crosses the synapse between the nerve cell are released from அப்படின்னு சொல்றாங்களே. இது அந்த ஸ்னாப்சஸ் அப்படின்னு சொல்றாங்களே. இந்த கெமிக்கல் ஸ்னாப்சஸ்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். கெமிக்கல் ஸ்னாப்சஸ் மீன்ஸ் வந்து இஸ் ஸ்பெஷலைஸ்ட் வந்து ஒரு ஜங்ஷன் சொல்றாங்க through which cell of nerve system signal to one another. அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா இந்த கெமிக்கல் ஸ்னாப்சஸ் கன்சிடர்ஸ் வந்து ஒரு கம்யூனிகேஷன் இது அப்படின்னு சொல்லலாம்ல. ஸோ ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கு இருக்கிற வந்து என்னன்னா நெர்வ் சிஸ்டம் கனெக்ட் பண்றதுக்கு என்ன இருக்கும் இந்த கெமிக்கல் ஸ்னாப்சஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் ஆல்சோ நான் நியூரல் வந்து செல் சஸ் மசில் ஆர் வந்து கிளான்ஸ். அப்போ ஒரு கம்யூனிகேஷன் பிளே பண்றதா வந்து இந்த கெமிக்கல் ஸ்னாப்சஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுல என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து எதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன சொல்லலாம் நெர்வ் எண்டிங் ஆஃப் வந்து நெர்வ் செல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு இப்பதான் பார்த்தோம் இட்ஸ் வந்து என்ன ஸ்பெஷலைஸ்ட் ஜங்ஷன். ஜங்ஷன் மீன்ஸ் வந்து ஒரு எண்ட் ஆஃப் வந்து ரோடு தான் வந்து என்ன ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த எண்ட்ல வந்து இருக்கிறதா வந்து என்னன்னா இந்த கெமிக்கல் ஸ்னாப்சஸ் அப்படின்னு இருக்கு. அங்கதான் இது ரிலீஸ் ஆகும் ரைட்டா. அதனால ஆன்சர் வந்து சி தான் வரும். ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன் ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த மேஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் பிளேட்லெட் அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த பிளேட்லெட் எது கீழே வரும் அப்படின்னா நம்மளோட பிளட்டோட வந்து கான்ஸ்டன்டா வரும். அப்ப பிளட்ல என்னென்னலாம் கான்ஸ்டன்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாம். இல்ல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப பிளட் அப்படின்னு எடுத்தனாவே அதுல ரெண்டு இருக்கும். ஒன்னு செல்லுலார் எலிமெண்ட் சொல்லுவோம், இன்னொன்னு பிளாஸ்மா. இந்த பிளாஸ்மா கன்சிஸ்ட் ஆஃப் வந்து வாட்டர், சால்ட், அது மாதிரி பிளாஸ்மா புரோட்டீன். இதோட ரோல் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் நம்ம பிளட்ல வந்து நிறைய சப்ஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கான ரோல் யாரும் இந்த பிளாஸ்மா தான் பண்ணுவோம். சரி அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட செல்லுலார் எலிமெண்ட். செல்லுலார்ல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் ஆர்பிசி, அதுக்கு இன்னொரு பேர் எரித்ரோசைட். எரித்ரோசைட்டோட ரோல் என்ன இருக்கும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு. அடுத்து வந்து லூக்கோசைட் நம்மளோட டபிள்யூபிசி. இது மோஸ்ட்லி என்ன நம்மளோட இம்யூனிட்டியோட வந்து டிஃபென்ஸ் சிஸ்டமா ஒர்க் ஆயிட்டு இருக்கும். இதுல நிறைய டைப் இருக்கும். பாசோபில், ஈஸ்னோபில், லிம்போசைட், மோனோசைட், நியூட்ரோபில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது நீங்க வந்து ரொம்ப பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பிளேட்லெட்ஸ். ஸோ மூணாவது காம்போனன்ட் ஆஃப் செல்லுலார் எலிமெண்ட்ல பிளட் தான் வந்து என்னன்னா பிளேட்லெட் வரும். இந்த பிளேட்லெட்டோட ரோல் என்ன பிளட்டை வந்து கிளாட் பண்ணும். ஸோ இதுவுமே நம்மளோட சிஏபிஎஃப் வந்து 2022 கேட்டுனா ஜஸ்ட் ரூமர் பண்ணிக்கங்க. நம்மளுக்கு தீம் வந்து ரொம்பவே வந்து ரிப்பீட்டேட்டிவா இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன் ரைட்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது இது நான் என்ன சொல்லியிருந்தனோ அதான் இங்கேயே வந்து ஜஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணிருப்பேன். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா பிளேட்லெட் அப்படின்னு வந்தாவே பிளட்டை வந்து கிளாட் பண்றதுக்கான ரோலை பிளே பண்ணும். அப்ப ஆன்சர் வந்து தான் வரும். ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது ரொம்பவே டஃப்பான கொஸ்டின். அண்ட் எலக்ட்ரான் அண்ட் போட்டான் ஹேவ் த சேம் டீப் ப்ரோக்லி வேவ்லென்த். இட் இம்ப்ளை தட் தே ஹேவ் அ சேம் அப்படின்னு சொல்றாங்களே. ஃபர்ஸ்ட் டீப் ப்ரோக்லி வேவ்லென்த் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாம். டீப் ப்ரோக்லி வேவ்லென்த் அப்படின்னா லாம்டா ஈக்குவல் டு H5 அப்படின்னு சொல்லுவோம். இல்ல H வந்து பிளாங்கோட கான்ஸ்டன்ட், P மீன்ஸ் மொமெண்டம். மொமெண்டம் மீன்ஸ் என்ன சொல்லுவோம் ஏதாவது ஒண்ணு வந்து மூவிங்ல இருக்கு இல்ல வேகமா ஒண்ணு போயிட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு கொஸ்டின் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா போட்டானும் எலக்ட்ரானும் வந்து என்னன்னா சேம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப அது சேம் வேவ் லென்த் வந்து என்னன்னா அதுக்கு போட்டான் எலக்ட்ரான் சேமா இருந்துச்சுன்னா அதுல இருக்கிற மொமெண்டமும் என்னவா இருக்குன்னா சேமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். அடிஷனலா என்ன லேர்ன் பண்ண வேண்டியது லீனியர் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம். லீனியர் மொமெண்டம் அப்படின்னு ஒன்னு ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதை என்ன சொல்லுவோம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா P is equal to mv. அது மாஸ் இன்டு வெலாசிட்டி தான் வந்து லீனியர் மொமெண்டம் சொல்லுவோம். ஸ்ட்ரைட் லைன்ல வந்து போயிட்டு இருக்கு. ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு பார்த்தா ஒன்னு ரவுண்டா வந்து ரொட்டேட் ஆயிட்டு அதுல வந்து என்னன்னா சுத்திட்டு இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம் ஆங்குலர் மொமெண்ட்னு சொல்லுவோம். அடுத்த இம்பார்ட்டன்ட் வந்து எனர்ஜி. எனர்ஜி மீன் சொன்னா ஏதாவது ஒண்ணு கெப்பாசிட்டி டு ஒர்க் தான் வந்து எனர்ஜி சொல்லுவோம். இது எஸ்ஐ யூனிட் வந்து ஜூல். ஸோ என்ன சொல்லுவோம் ஸ்கேலர் குவான்டிட்டி சொல்லுவோம். ஏன்னா எனர்ஜிக்கு வந்து என்ன டைரக்ஷன் கிடையாது. அதனால என்ன சொல்லுவோம் ஸ்கேலர் குவான்டிட்டி. ஸ்பீட் மீன்ஸ் என்ன சொல்லுவோம் ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இதுக்குமே வந்து ஸ்கேலர் குவான்டிட்டி தான். ஏன்னா ஸ்பீட் இல்லாம இப்ப நம்ம வெலாசிட்டி அப்படின்னு சொன்னோம்னா இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வந்து வெக்டர் குவான்டிட்டி. ஏன்னா வெக்டர் குவான்டிட்டிக்கு வந்து டைரக்ஷன் இருக்கணும், வெலாசிட்டிக்கு வந்து டைரக்ஷன் இருக்கு. ஆனா ஸ்பீடுக்கு வந்து டைரக்ஷன் கிடையாதுனால இது வந்து ஸ்கேலர் குவான்டிட்டி வரும். ஸோ இது எல்லாமே பேசிக்ஸ். ஜஸ்ட் வந்து ரூமர் பண்ணீங்க நம்மளுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரைட்டா. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கான கொஸ்டின் பாருங்களேன். என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தா எலக்ட்ரானும் போட்டானும் வந்து சேமா இருக்கு டீப் ப்ரோக்லி வேவ்லென்த் அப்படின்னா அப்ப எது சேமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா லீனியர் மூமெண்டம் சேமா இருக்கும் ரைட்டா. இது ஜஸ்ட் ரூமர் பண்ணிக்க. இது எங்க இருந்து கான்செப்ட் எடுத்தாங்கன்னு தெரியல.
பட் ஜஸ்ட் வந்து remember that இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டா மோர் தென் என்ன ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். ஆயில் அண்ட் வாட்டர் டூ நாட் மிக்ஸ் பிகாஸ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுவாங்க, கண்டிப்பா வந்து சர்ஃபேஸ் டென்ஷன். ஏன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கிறதுனால ரெண்டு வந்து மிக்ஸ் ஆகாது. இந்த இமேஜ் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கேன், இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் வந்து remember that சர்ஃபேஸ் டென்ஷனால தான் என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்னு இன்னொன்னோட வந்து மிக்ஸ் ஆகுது. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஆயிலும் வாட்டரும் மிக்ஸ் ஆகுறதுக்கான காரணம் சொல்லலாம். அடுத்து ஏதாவது வந்து ஒரு அப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டக்கு வந்து என்னன்னா வாட்டர்ல வந்து வெட் ஆகாத காரணமே சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்லுவோம். அதே மாதிரி மெர்க்குரி வந்து என்னன்னா ஒரு கிளாஸ்ல ஊத்தும் போது வந்து கிளாஸ் வந்து வெட் ஆகாது. ஆனா வாட்டர்ல ஊத்தும் போது வந்து அந்த கிளாஸ் வந்து ஒட்டிக்கும்ல, அதுக்கு காரணம் எல்லாமே வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன், ஆன்சர் டி தான் வரும் ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். அட் ட்ரிபிள் பாயிண்ட் த சப்ஸ்டன்ஸ் கோ எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்களே. ஃபர்ஸ்ட் ட்ரிபிள் பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். இதுல இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து சாலிடா இருக்குன்னு சொல்லணும்னு வச்சுக்கலாம். அந்த சாலிட் சப்ஸ்டன்ஸ் ஏன் இருக்குன்னா அங்க இருக்கிற ஆட்டம்ஸ், அதாவது அந்த சாலிட் சப்ஸ்டன்ஸ் ஏதாவது ஒரு பொருள் வந்து அதுல இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாமே ஹை ப்ரெஷர்ல இருக்கும். அட் த சேம் டைம் வந்து டெம்பரேச்சர் வந்து லோவா இருக்கும். ஸோ இது நீங்க எப்படி நான் தான் இங்க ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கு, அதே மாதிரி வந்து கீழே எப்படி கோடு போட்டோம்னா டெம்பரேச்சர் கம்மியா இருக்கு. இதனாலதான் இது வந்து சாலிட்ல இருக்கு. ஸோ அடுத்த லிக்விட் ஃபேஸ் பார்த்தோம்னா நார்மல் எங்கன்னா டெம்பரேச்சர் சரி, அதே மாதிரி வந்து ப்ரெஷர் சரி, இது ரெண்டும் ஆவரேஜா இருந்துச்சுன்னா அது வந்து சாலிட் ஃபேஸ்ல ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். மூணாவது பார்த்தோம் அப்படின்னா கேசஸ். ஸோ கேசஸ் ஃபேஸ்ல ஒரு சப்ஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சப்ஸ்டன்ஸ் இருக்கிற எல்லா ஆட்டமும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் வந்து ஃபீல் பண்ணுச்சு அப்படின்னா அது எல்லாமே கேசஸா மாறிடும் ரைட்டா. அதே சேம் டைம் அதுல ப்ரெஷரும் வந்து லோவா தான் இருக்கும். இது ஜஸ்ட் வந்து ஒரு ஆட்டம் மீன்ஸ் வந்து ஏதோ ஒரு பொருள் கூட எடுத்துக்கலாம். அது என்ன ஆகும்னா அந்த பொருள் கேசஸ்ல இருக்குன்னா அந்த இடத்துல வந்து ஹை டெம்பரேச்சர் இருக்கும். அட் சேம் டைம் வந்து ப்ரெஷர் வந்துன்னா ரொம்பவே வந்து என்ன லோவா இருக்கும். அப்படி இருக்கனால அது வந்து எதை ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னா கேசஸோட இதை வந்து என்ன ஃபீல் பண்ண முடியுது. பட் இந்த ட்ரிபிள் பாயிண்ட்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கேஸ், லிக்விட் அண்ட் சாலிட் மூணுமே வந்து கோ எக்ஸிஸ்டா இருக்கு தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம்னா அதுதான் வந்து ட்ரிபிள் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டின் வாங்கலாம். ட்ரிபிள் பாயிண்ட்ல ஒரு சப்ஸ்டன்ஸ் எதுல இருக்கும், லிக்விடாவும் இருக்கும், சாலிடாவும் இருக்கும், வேப்பராவும் இருக்கும். வேப்பர் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப கேஸஸ் ஸ்பேஸ்ல இருக்குது. அதனால மூணுமே வரும். ஆன்சர் வந்து டி தான் வரும் ரைட்டா. ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிங்க வாட் இஸ் வந்து ட்ரிபிள் பாயிண்ட் அப்படின்னு ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். லேட்டன்ட் ஹீட் கரஸ்பாண்ட் டு த சேஞ்ச் இன் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் வருமா, வால்யூம் வருமா, இல்ல ப்ரெஷர் வருமா, இல்ல எல்லாமே வந்து கான்ஸ்டன்டா இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லேட்டன்ட் ஹீட்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாம். இதுல இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த லேட்டன்ட் ஹீட்டோட கான்செப்ட் நம்ம கிளைமேட்டாலஜி லேர்ன் பண்ணும்போது லேர்ன் பண்ணிருப்போம். ஏன் கிளைமேட்டாலஜினா அதுல நிறைய கான்செப்ட் வந்து நம்ம இந்த கண்டென்சேஷன்ஸ், ஃப்ரீசிங், மெல்டிங் இதெல்லாம் படிக்கும்போது அந்த லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். அதுல இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா ஒரு சாலிட் லிக்விடா சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா அது ஹீட்டை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறோம். ஒரு சாலிட் லிக்விடா போகும்போது அந்த சாலிட் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஹீட்டை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து லிக்விடா மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதாவது வந்து ஒரு பனிக்கட்டி எடுத்துக்கலாம். ஒரு பனிக்கட்டி அதுல நம்ம வந்து என்ன ஹீட்டை ஆட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த பனிக்கட்டி இருக்கிற எல்லா மாலிகூல்ஸ் என்ன ஆகும்னா ஹீட்னால வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து கேப் போடும். அந்த கேப்னால என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து லிக்விட் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் அது கேஸா மாத்தணும் அப்படின்னா இந்த லிக்விட இன்னமும் நம்மளுக்கு வந்து ஹீட் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த லிக்விட் என்ன ஆகும் அப்படின்னா வேப்பர்னால வந்துன்னா கேஸா மாறிடும் ரைட்டா. ஸோ இதுல என்ன சொல்ல வரலன்னா லேட்டன்ட் ஹீட் மீன்ஸ் வந்து எனர்ஜி ரிலீஸ்ட் ஆர் வந்து அப்சர்வ் பை த பாடி ஆர் தெர்மோடைனமிக் சிஸ்டம் டூரிங் த வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ். அதாவது இந்த இடத்துல டெம்பரேச்சரோட சேஞ்ச் இருக்காது. அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் இல்ல ரூம் டெம்பரேச்சர் சேமா தான் இருக்கும். அதுலயும் நம்மளால என்ன பார்க்க முடியும்னா சிலது சாலிடா இருக்கும், சிலது வந்து லிக்விடா இருக்கும், சிலது வந்து கேஸா இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எந்த இதுக்கு ஹீட் வந்து அது அப்சர்வ் ஆகுதோ அந்த அளவுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சப்ஸ்டன்ஸோட வந்து சேஞ்ச் இருக்கும். அப்ப என்ன சொல்லலாம், லேட்டன்ட் ஹீட் வந்து என்னன்னா இட்ஸ் அ ஹீட் எனர்ஜி தட் இஸ் அப்சர்வ் ஆர் ரிலீஸ்ட் டியூரிங் த டிரான்சிஷன் பேஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து லேட்டன்ட் ஹீட். இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டியதுன்னா டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், பட் ஹீட் மட்டும் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா சப்ளை ஆர் அப்ளை பண்றதுல வந்து சேஞ்ச் இருக்கும் ரைட்டா. அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், ஏ டெம்பரேச்சர் ஒன்லி. ஏன்னா டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், பட் ஹீட்டோட இதுதான் வந்து ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸுக்கும் வந்து சேஞ்ச் ஆகும்போது அது சாலிடா இருக்கா, ஆர் வந்து லிக்விடா இருக்கா, ஆர் வந்துன்னா கேஸா இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் ரைட்டா. சோ அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் ஏ தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆன் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு கேக்குறாங்களே. ஃபர்ஸ்ட் நம்ம போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிவைஸ் பண்ணிடலாம். இதுல இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது 1921 ஆல்பிரஸ்ட் ஐன்ஸ்டைனுக்கு வந்து நோபல் பிரைஸ் இன் பிசிக்ஸ் கொடுத்திருப்பாங்க. ரெண்டு இதுக்கு கொடுத்திருப்பாங்க. ஒன்னு தியரட்டிக்கல் பிசிக்ஸும் அண்ட் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இந்த ரெண்டு கான்ட்ரிபியூஷனுக்காக தான் இவருக்கு வந்து என்ன கொடுத்திருப்பாங்கன்னா நோபல் பிரைஸ் வந்து பிசிக்ஸ்ல 1921 கொடுத்திருக்காங்க. இதுல இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சு இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் எதை பத்தி சொல்லும் அப்படின்னா
இதுல 2 இருக்கு பாத்தீங்களா, ஃபோட்டான் இருக்கு பிளஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் இருக்கு. ஃபோட்டான் என்ன சொல்லுவோம், லைட் எனர்ஜி. அப்ப சூரியன்ல வந்து லைட் எனர்ஜியை வச்சு நம்மளால வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபோட்டான் லைட் எனர்ஜி ஒரு மெட்டல்ல படும்போது இது எதை கிரியேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரானை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த எலக்ட்ரான் மூலம் நம்மளால எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொல்லியும். இதோட அப்ளிகேஷன் தான் நம்மளோட சோலார் எனர்ஜி. இது எல்லாமே வந்து என்னன்னா இப்ப இருக்கிற அப்ளிகேஷனா வந்திருக்கும், ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இது வரும். செகண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மினிமம் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி மீன்ஸ் வந்து அந்த ஃபோட்டானோட வந்து என்னன்னா லைட் எனர்ஜியோட வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி. அதுல வந்து ஒரு மினிமம் ஃப்ரீக்வன்சி வந்துருச்சு அப்படின்னா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் என்ன ஆகாதுன்னா அப்சர்வ் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரீக்வன்சி தான் த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி. அப்ப என்ன சொல்லுவாங்க, ஒரு மினிமம் ஃப்ரீக்வன்சி இருக்கணும். அதை விட கீழே போயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சில போயிருச்சுன்னா நம்மளால போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து அப்சர்வ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து செகண்ட் இம்பார்ட்டன்ட். தேர்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதாவது எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த லைட் இன்டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு சூரியனோட லைட் அந்த போட்டான் வந்து மெட்டல்ல படுதோ அந்த அளவுக்கு எலக்ட்ரான் வந்து ஜென்ரேட் ஆகும். இட்ஸ் அ டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஃப்ரீக்வன்சி, அதாவது இந்த லைட் எனர்ஜியோட ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுறதுமே வந்து சேஞ்ச் ஆகும் சொல்லுவாங்க. இதெல்லாம் கான்செப்ட் ஆஃப் வந்து போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், ஐன்ஸ்டைன்ஸ் ரிசீவ் த நோபல் பிரைஸ் வந்து என்ன போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் தான் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு. செகண்ட், ஃபார் ஈச் மெட்டல் தேர் இஸ் அ த்ரெஷோல்டு வந்து ஃப்ரீக்வன்சி below which effect not observed. இதுவுமே இப்பதான் பார்த்தோம், இதுவும் கரெக்டா தான் இருக்கு. சி பாருங்களேன், at the frequency the kinetic energy of the ejected electron does not change on increase the frequency of incident light சொல்றாங்கல்ல. ஸோ இப்பதான் நம்ம பார்த்தோம் என்ன அப்படின்னா, லைட்டோட இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகும் போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா அந்த எலக்ட்ரானுமே வந்து சேஞ்ச் ஆகும் பார்த்தோம். அதனால இதுதான் வந்து தப்பா இருக்கு. அப்ப சி தான் வந்து நம்ம கரெக்டா, ஏன்னா நாட் கரெக்ட் தான் அவன் கேட்டிருக்க, ரைட்டா? ஃபோர்த் பார்த்தோம், the number of electron ejected is proportional to the intensity of வந்து incident light. இது நம்ம ஆப்வியஸ்லி சொல்லலாம். ஏன்னா எந்த அளவுக்கு வந்து இன்டென்சிட்டியோட லைட் இருக்கோ அந்த அளவுக்கு எலக்ட்ரானோட வந்து எஜெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால இது ஃபோர்த் கரெக்டா தான் இருக்கு. நம்மளுக்கு நாட் கரெக்ட் எடுத்தனால ஆன்சர் வந்து சி தான் வரும், ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது ஒன் ஆஃப் த டிஃபிகல்ட் கொஸ்டின் சொல்லலாம். ஏன்னா which one of the following is the average atomic mass of chlorine atom சொல்றாங்களே. இப்ப நம்ம அட்டாமிக் மாஸ் நம்பர் அப்படின்னு கேட்டாவே என்ன சொல்லுவோம், மாஸ் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கான நம்மளுக்கு ஃபார்முலா தெரிஞ்சா போதும். மாஸ் நம்பர் வேணும்னு சொல்லுவோம், புரோட்டான் பிளஸ் வந்து நம் நியூட்ரானை ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்மளுக்கு வந்து நம் மாஸ் நம்பரா இருக்க போகுது. இங்க பிரச்சனைனா ஆவரேஜ் வந்து கேட்டிருக்கேன். அதனால என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு 4 விதமான வந்து என்ன இதை மட்டும் ஞாபகத்துல வச்சிடும். ஏன்னா இது வந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஹைட்ரஜனோட வந்துன்னா ஆவரேஜான வந்து அட்டாமிக் மாஸ் நம்பர். ஸோ அது என்ன வரும் அப்படின்னா 1.007 சொல்லுவாங்க. இதை ஞாபகத்துல வச்சிடும். ரெண்டாவது வந்து கார்பனுக்கான வந்து அட்டாமிக் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் நம்பர் வந்து 12.0107 சொல்லுவோம். அடுத்து வந்து என்னன்னா ஆக்சிஜனுக்கான வந்து அட்டாமிக் மாஸ் நம்பர். ஸோ இது என்ன 15.9994 அப்படின்னு வரும். அடுத்து வந்துன்னா குளோரின். ஸோ இந்த இதை தான் நிறைய வாட்டி வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதனால நான் நாளையுமே சொல்லிடுறேன். குளோரினுக்கான வந்து என்னன்னா ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் நம்பர் 35.453 வரும். அதனால என்ன இருக்கும், அப்ராக்சிமேட்டம் 35.55 அப்படின்னு இருக்கும், ரைட்டா? ஸோ அதனால பி தான் வந்து ஆன்சரா வரும். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கான ஒவ்வொரு இதுவுமே தெரியும். அதாவது குளோரினோட ஆட்டம்ல 17 வந்துன்னா புரோட்டான் இருக்கும். நம்மளுக்கான மாஸ் நம்பர் வேணும் அப்படின்னா புரோட்டான் பிளஸ் வந்து நியூட்ரன் ஆட் பண்ணுவோம். ஆனா குளோரினுக்கு வந்து ஐசோடோப் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஐசோடோப்ல வந்து 35 வரும், ரெண்டாவது ஐசோடோப் 37. இந்த 35க்கான வந்து என்னன்னா 17 புரோட்டான் இருக்கும், 18 வந்து நியூட்ரான் இருக்கு. ரெண்டே கூட்டம் 35 வரும். இது வந்து நேச்சரா வந்து 75% வந்து நேச்சராவே வந்து உருவாகும். அடுத்து வந்து குளோரின் ஐசோடோப் 37 பொறுத்தவரைக்கும் இது 17 புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் வந்து 20 இருக்கும். இது 25% வந்து நேச்சரா உருவாகும். ஸோ நம்ம ஆவரேஜ் கேட்டதுனால இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோம், இது ரெண்டையும் ஆட் பண்ணி மிச்சத்தை வந்து அடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டா 35.5U அப்படின்னு வரும். இது ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம், இந்த மாதிரி நம்ம எக்ஸாம் டைம்ல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா வந்து டைம் பத்தாது. அதனால என்ன பண்ணணும், இந்த 4 இதை மட்டும் வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா இது நிறைய டைம் வந்து கேட்கறதுனால இதுல வச்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஹைட்ரஜன் அப்படின்னா 1ல வரும், கார்பன் வந்து 12ல வரும், ஆக்சிஜன் வந்து 15ல வரும், குளோரின் வந்து 35 கிட்ட வரும் அப்படின்னு தெரிஞ்சா போதும். இந்த மாதிரி கொஸ்டின் அப்கமிங்ல கேட்டா நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும், ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which one of the following is not a heterocyclic aromatic compound அப்படின்னு சொல்றாங்களே. ஃபர்ஸ்ட் ஹெட்டிரோசைக்ளிக் ஆரோமேட்டிக் காம்பவுண்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தலாம்.
நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இட்ஸ் a heterocyclic compound, organic compound in which one or more of the carbon atom of the molecule replaced by the atom other than carbon இருந்துச்சுன்னா அதுதான் வந்து heterocyclic compound சொல்றாங்க. ஸோ இதுல டிபிக்கலான ஒரு ஹெட்டிரோ ஆட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தா நைட்ரஜன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும், சல்ஃபர் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பைரிடின், அதே மாதிரி பைரோல், அதே மாதிரி வந்து தயோபின்ஸ். ஸோ இது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா ஹெட்டிரோசைக்ளிக் வந்து காம்பவுண்ட் சொல்லுவாங்க. இதோட அப்ளிகேஷன்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு ஃபங்கிசைட்லாம் வந்து கிரியேட் பண்றாங்கன்னா அந்த மாதிரி இடத்துல வந்து என்ன இதை வந்து யூஸ் பண்றதா சொல்றாங்க. ஜஸ்ட் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கலாம். இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டியது இன்னொன்னு என்னன்னா, ப்ரோபோலன் நாட்டை வந்து என்னன்னா ஹெட்டிரோசைக்ளிக் காம்பவுண்ட், அது என்னன்னா சைக்ளிக் கீட்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணிக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து என்ன அப்படின்னா கேட்கறாங்க அப்படின்னு தெரிஞ்சா போதும், ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன, ப்ரோபோலோன். இதுதான் வந்து நாட்டை வந்துன்னா ஹெட்ரோசைக்கிள் ஆரோமேட்டிக் காம்பவுண்ட் சொன்னாங்க. மிச்சம் மூணுமே பார்ட் ஆஃப் வந்து என்ன இருக்கிறதுனால இதுதான் ஆன்சரா வரும், ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்களேன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மினரல்ஸ் நாட் நேச்சுரலி அக்கரிங் சிலிகேட் அப்படின்னு சொல்றாங்களே. ஸோ இதுல நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரலா என்னெல்லாம் அக்கர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலிகேட் வந்து மோஸ்ட் காமனோட எர்த்தோட மினரல்ஸ் வரும். இது மேடப் ஆஃப் வந்து குவார்ட்ஸ் இருக்கும், அது மாதிரி வந்து ஃபீல்ட்ஸ்பர் இருக்கும், மைக்கா இருக்கும், ஆம்பிபோல் இருக்கும், பைராக்சின் இருக்கும், அதே மாதிரி வந்து ஒலிவென் இருக்கும். இதுல எது நேச்சுரலா வந்து அக்கர் ஆகணும், ஜியோலைட் ஆகாது. இந்த ஜியோலைட் எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா, குளோபலோட வந்து லாண்ட்ரியன் நிறைய டிடர்ஜென்ட் மார்க்கெட்ல வந்து இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. ஜஸ்ட் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கலாம், ரைட்டா? அடுத்து இம்பார்ட்டன் வந்து ஃபீல்ட்ஸ்பர் வந்து நேச்சுராவே அக்கர் ஆகும். இது வந்து என்னன்னா பிரசன்ஸ் ஆஃப் அலுமினியம் அண்ட் வந்து சிலிக்காவோட மேடப் ஆஃப். ஸோ இது எங்க அதிகமா யூஸ் பண்றாங்க, கிளாஸ் ஸ்பீக்கிங் இண்டஸ்ட்ரி, செராமிக் எல்லாம் வந்து இந்த ஃபீல்ட்ஸ்பர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து மைக்கா, மைக்காவுமே வந்து சிலிகேட் மினரல்னு சொல்லுவோம். இது எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம், எலக்ட்ரிக்கல் அப்ளைன்ஸ்ல வந்து நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா பாக்சைட், இது வந்து செடிமெண்ட் ராக். இதுமே அப்படின்னா நேச்சுரலாவே வந்து என்ன அக்கர் ஆகும். இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா மோஸ்ட்லி ஏரோப்ளைன் மேக்கிங் இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரிக்கு வந்து பாக்சைடு வந்து அப்ளிகேஷன் இருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன சொல்லியும், எது நேச்சுரலா வந்து அக்கர் ஆகாதுன்னு தான் கேட்டிருக்கேன். அதனால எதுவும் ஜியோலைட் தான் ஒரு ரைட்டா. மூணுமே வந்து நேச்சுரா அக்கர் ஆகிற வந்து சிலிகேட்டோட வந்து பார்ட்ஸா இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். இன் விச் பார்ட் ஆஃப் த செல் த குளுக்கோஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு பைருவேட் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இதுல என்னன்னா சிஏபிஎஃப் ஓட 2022 எடுத்து பாருங்க, பிளஸ் 2021 பாருங்க. சயின்ஸ்ல இதே மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. பட் அதுல வந்து குளுக்கோஸ் இந்த மாதிரி பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுல இன்னும் கொஞ்சம் இன்டர்த்தா போய் எங்க நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து சைட்டோபிளாசம். அப்படி பார்க்கும்போது நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது அனிமல் செல் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் ஒண்ணும் கிடையாது, இந்த மாதிரி நம்ம தனித்தனியா இருக்கும் லிக்யூடா இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம சைட்டோபிளாசம். அதுக்குள்ளதான் நம்மளுக்கு வந்து நியூக்ளியஸ் இருக்கும். அந்த சைட்டோபிளாசம் தனித்தனியா இருக்குல்ல, அதுல இருக்கிறதா வந்து வேக்யூல்ஸ் இருக்கும், லைசோசோம் இருக்கும், மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், கோல்கை காம்ப்ளெக்ஸ் இருக்கும், அதே மாதிரி எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும். இது எல்லாமே வந்து நிறைய டைம் கொஸ்டின்ல கேட்டிருக்கேன். ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணிக்கங்க. இதுல என்ன எக்ஸ்ட்ரா நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, இப்ப கிளைகோலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிளைகோலைசிஸ் மீன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து எனர்ஜி கன்வெர்ட் ஆகும். குளுக்கோஸ் வந்து எனர்ஜியா வந்து ஜெனரேட் ஆகும். அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகும், பைருவேட். இந்த பைருவேட் கண்டெயின் ஏடிபி, அதே மாதிரி வந்து NATH அண்ட் வந்து வாட்டர். இது எங்க மோஸ்ட்லி நடக்கும் அப்படின்னு பார்த்தா நம்மளோட மைட்டோகாண்ட்ரியா நடக்கும், பிளஸ் வந்து சைட்டோபிளாசத்திலேயே நடக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கணும். அப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது நார்மல் எங்க நடக்கும் அப்படின்னா சைட்டோபிளாசம் நடக்கும். அப்படி நடக்கும்போது இதுக்கு வந்து ஆக்சிஜன் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த ப்ராசஸ் வந்து ஏரோபிக்ல நடக்கும், அனோரோபிக்ல நடக்கும். ஏரோபிக் மீன்ஸ் வந்து ஆக்சிஜன் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஹியூமனோட வந்ததுலேயே நடக்கும். பிளஸ் அனோரோபிக் அப்படின்னு பார்த்தோன்னா வித்தவுட் வந்து ஆக்சிஜன், ஆக்சிஜனே வந்து அந்த இடத்துல இருக்காத இடம் தான் வந்து அனோரோபிக்னு சொல்லுவோம். அது என்ன அப்படின்னு பார்த்தா ஃபங்கை, பாக்டீரியா. இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா எனர்ஜி வந்து அது குளுக்கோஸ் வந்து பிரேக் டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லலாம், ரைட்டா? இது நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்கேன், ரிமெம்பர் பண்ணிக்கங்க. அப்ப என்ன சொல்லலாம், கரெக்ட் ஆன்சர் வந்து சைட்டோபிளாசம் தான் ஒரு ரைட்டா. இதை நம்ம அடிஷனலா பார்த்தோம். மைட்டோகாண்ட்ரியா வந்து என்ன அப்படின்னா ஏடிபி வந்து உருவாக்குற இடம் அப்படின்னு படிப்போம். நியூக்ளியஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட குரோமோசோம், அதே மாதிரி வந்து நம்ம டிஎன்ஏ எல்லாம் இருக்கிறது தான் வந்து நியூக்ளியஸோட வந்து பிளேஸ் ஒர்க்கா இருக்கும். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட ரோல் என்ன பண்ணுன்னா டிரான்ஸ்போர்ட்டை வந்து மோஸ்ட்லி வந்து நடக்கிறதுக்கான ரோலை வந்து இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பண்ணும். ஜஸ்ட் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கலாம். எண்டோபிளாஸ்மில 2 இருக்கும். ஒன்னு என்ன சொல்லணும், ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சொல்லுவோம். இன்னொன்னு வந்து ரொம்ப ஸ்மூத்தான வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட எது இருக்குன்னா ரைபோசோம் ஒட்டிக்கிட்டு இருக்கனால இந்த ரைபோசோம் வந்து புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு வந்து ஒர்க் ஆகும். அதுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணிக்கங்க. இது எல்லாமே நான் ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்லயே கவர் பண்ணிருக்கோம். இதெல்லாம் வந்து நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கணும், ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து சி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன்ஸ் த ஓவல் அண்ட் ஓவரி சப்ஸ்கியூன்ட்லி டெவலப் டு ஃபார்ம் அப்படின்னு கேட்கறாங்களே. ஸோ நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஃபெர்டிலைசேஷன்ஸ்.
இந்த ஃபெர்டிலைசேஷன் கான்செப்ட் என்ன சொல்லுவோம்? ஸ்பெர்ம் செல் வந்து என்னன்னா எக் இன்சைட் ஆஃப் ஓவல் கூட வந்துன்னா ஃபியூஸ் ஆச்சுன்னா அதுதான் நம்ம ஃபெர்டிலைசேஷன். ஒன்ஸ் ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓவரி வந்து எதாகும் அப்படின்னா ஃப்ரூட்டா சேஞ்ச் ஆகும். ஓவல் வந்து என்ன ஆகும்னா சீடா சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த நீங்க இமேஜ் பார்த்தாவே தெரியும். இதுல ஓவல் அண்ட் வந்து ஓவரி இருக்குல்ல. இந்த ஓவரி எதாகும் அப்படின்னு பார்த்தா ஃப்ரூட்டா மாறும். அந்த ஓவல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா உள்ளக்க இருக்கிற சீடா மாறும். அந்த சீடுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா எம்ப்ரியோ, அதை வந்து அன்டெவலப்டு பிளான்ட் சொல்லுவோம். நீங்க எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா ஓவரி வந்து ஒரு அம்பலாட்டம் வச்சுக்கலாம். உள்ளக்க இருக்கிறது ஓவல். ஸோ ஓவரி மேலதான் இருக்கு, உள்ள வந்து என்னன்னா ஓவல் இருக்கு. அப்ப மேல வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம்? ஃப்ரூட் இருக்கும். ஃப்ரூட்டுக்குள்ளதான் வந்து சீடு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ இதோட அடிஷனலா தேவைகிறது ஸ்டெமன் வந்து பார்த்தோம்னா மேலோட வந்து ரீப்ரொடக்டிவ் பார்ட்னு சொல்லுவோம். பிஸ்டல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஃபீமேலோட வந்து ரீப்ரொடக்டிவ் பார்ட். இந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும். இதை வச்சு நம்மளால இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம் ஓவலும் ஓவரி எந்த மாதிரி செய்யும்? ஓவல் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னா சீடா வந்து மாறும். ஓவரி வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா ஃப்ரூட்டா வந்து சேஞ்ச் ஆகும். ரைட்டா? அதனால ஆன்சர் வந்து ஏ தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இது நம்மளோட கடைசி கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்கறாங்களே. ஸோ இந்த கொஸ்டின் நிறைய டைம் வந்து சிஏபிபில கேட்டாங்க. இந்த தீமை வந்து மறந்துடாதீங்க. ஏன்னா இதுல இருந்து எவ்ரி இயர் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வந்துருது. அப்படி பார்க்கும்போது இதுல என்ன கேட்டிருக்கேன்? குளுக்கோஸ் வந்து என்ன பிரேக் டவுன் ஆகும்போது என்னெல்லாம் உருவாகும் அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டினே குளுக்கோஸ் வந்து பிரேக் டவுனோட இடம் வந்து சைட்டோபிளாசம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த மாதிரி உருவாகும் போது என்ன மாதிரி பிரேக் டவுன் ஆகும் அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். ஸோ இது நம்ம என்சிஆர்ல டைரக்டாவே இருந்துச்சு, அப்படியே நான் கொடுத்துருக்கேன். குளுக்கோஸ் வந்து இந்த சைட்டோபிளாசத்துல பிரேக் டவுன் ஆகும் பைருவேட்டா. அப்படி ஆகும்போது இதுல ரெண்டு விதமா சொல்லுவாங்க. ஒன்னு ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ஸ் அண்ட் அனோரோபிக். ஏரோபிக் மீன்ஸ் வந்து ஆக்சிஜன் பிரசன்ஸ் இருந்துச்சுன்னா, அனோரோபிக் மீன்ஸ் வந்து ஆக்சிஜன் பிரசன்ஸ் இல்லைன்னா. இப்ப ஓட்டுவோட பிரசன்ஸ்ல இருக்கும்போது நம்மளோட ஹியூமன்ல வந்து மைட்டோகாண்ட்ரியா இருக்கு. அங்க வந்து என்னன்னா எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். அது என்ன மேடம்? CO2, H2O அண்ட் எனர்ஜி. எனர்ஜி தான் என்ன சொல்லுவோம்? ஏடிபி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்மளோட ஹியூமன்லயே வந்து மசில் செல்ல ஓட்டு வந்து என்னன்னா பிரசன்ஸ் இல்லாத போது இது எப்ப மோஸ்ட்லி வந்து இப்ப நம்ம ரன்னிங் எல்லாம் போறோம் அப்படின்னு பார்த்தா அந்த டைம் ஆக்சிஜன் நம்மளுக்கு வந்து பெருசா கிடைக்காது. அப்ப நம்மளுக்கு வந்து என்னென்ன எனர்ஜி தேவை? அப்ப எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் பாத்தீங்கன்னா நம்ம மசில் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அது லாக்டிக் ஆசிட் பிளஸ் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஆப்சன்ஸ் ஆஃப் ஓட்டு அப்படின்னா ஈஸ்டர்னால வந்து எனர்ஜி வந்து பிரேக் டவுன் ஆகும். இங்க எத்தனால் CO2 அண்ட் எனர்ஜியா வந்து பிரேக் டவுன் ஆகுது. இப்ப அவன் கேட்ட கொஸ்டின் என்ன? எது கரெக்ட் அப்படின்னு தானே கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. குளுக்கோஸ் பிரேக் டவுன் டு CO2, H2O அண்ட் எனர்ஜி ஆல் ஆர்கானிசம் சொல்றேன். இப்பதான் நம்ம பார்த்தோம் CO2, H2O அண்ட் எனர்ஜி ஒன்லி பிரசன்ஸ் ஆஃப் வந்து ஓட்டு இருக்கணும். அதனால எல்லா ஆர்கானிசம் அப்படின்னு வராது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. குளுக்கோஸ் பிரேக் டவுன் இன்டு எத்தனால் CO2 எனர்ஜி இன் அவர் மசில் செல். ஸோ இப்பதான் நம்ம பார்த்தோம் மசில் செல்ஸ்ல எந்த மாதிரி பிரேக் டவுன் ஆகும் அப்படின்னா லாக்டிக் ஆசிட் அண்ட் எனர்ஜியா தான் ப்ரொடியூஸ் ஆகுமே தவிர இதுல ஏதாவது அப்படின்னா CO2 எத்தனால் வராது. ஆனா அந்த எத்தனால் CO2 எனர்ஜி எங்க வரும் அப்படின்னா ஈஸ்ட்ல வந்து வரும். ரைட்டா? சரி, ஈஸ்ட்ல வரும். அதனால இதுவுமே தப்பா தான் இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சி பாருங்களேன். குளுக்கோஸ் பிரேக் டவுன் இன்டு CO2, H2O எனர்ஜி ஆல் ஏரோபிக். ஏரோபிக்னா என்ன சொல்லுவோம்? ஆக்சிஜன் பிரசனான இருக்கிற இடத்துல வந்து உருவாகுது. அப்படி பார்க்கும்போது இப்பதான் பார்த்தோம் பிரசன்ஸ் ஆஃப் ஓட்டுல உருவாகுது CO2, H2O அண்ட் எனர்ஜி. ஸோ இதை தான் அங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதனால இது வந்து கரெக்டா தான் இருக்கு. ரைட்டா? ஃபோர்த்து பாருங்க. குளுக்கோஸ் பிரேக் டவுன் இன்டு லாக்டேட் அண்ட் எனர்ஜி இன் ஈஸ்ட். ஸோ இப்பதான் நம்ம பார்த்தோம் ஈஸ்ட்ல எந்த மாதிரி உருவாகணும்? எத்தனால் உருவாகும், CO2 உருவாகும், எனர்ஜி உருவாகும். அதனால என்ன சொல்லலாம்? இதுக்குமே வந்து என்னன்னா தப்பா தான் இருக்கு. அவன் கேட்ட ஸ்டேட்மெண்ட் வந்து எது கரெக்ட் அப்படின்னு கேட்டதுனால சி தான் கரெக்ட் வரும். ரைட்டா? ஸோ இதோட நம்ம 2020 கேட்ட சயின்ஸ் கொஸ்டின் எல்லாமே பார்த்துரும். இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னா சயின்ஸை பொறுத்த அளவுக்கு வந்து தீம் வந்து ரிப்பீட்டேட் ஆகிட்டே இருக்கு. அதனால கண்டிப்பா அப்கமிங்ல வந்து யூஸ் பண்ணுங்க. டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.